எப்படி நீங்க ஒரு ₹1,00,000 ஜெனரேட் பண்ணக்கூடிய ஆஃபரை கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. வேண்டான்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஆஃபரை கிரியேட் பண்ணணும்னா கண்டிப்பா நான் சொல்ல போறதெல்லாம் இப்ப மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ தட் அவங்க வேண்டான்னு ரிஜெக்டே பண்ண முடியாது. ஒரு ஆஃபர்ல என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். டைம் வேஸ்ட் பண்ணாம நம்மளோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து சால்வ் பிக் ப்ராப்ளம். எக்ஸ்பென்சிவான ப்ராப்ளம். நீங்க வந்து 5ஓ 10க்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஈவன் தோ இட்ஸ் எ ப்ராப்ளம், அது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்க ஆக்சுவலா ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ தட் உங்களுடைய இன்கமும் பெருசா இருக்கும். இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன் பாருங்க. நீங்க கிரியேட் பண்ற ஆஃபர் கிளையண்டோட ரெவென்யூவை டைரக்டா இம்பாக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லீட் ஜெனரேஷன் சிஸ்டம் நீங்க கிரியேட் பண்றீங்க which gives 10x ரிட்டர்ன் இன் ROI. யாரு தான் வேணும்னு சொல்லுவாங்க? இப்போ ₹1,00,000 பண்ணிட்டு இருக்க ஒரு கம்பெனி உங்களோட லீட் ஜெனரேஷன் சிஸ்டமால 10 lakhs பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா அவன் வேணாம்னு சொல்லவே மாட்டான். அடுத்த எக்ஸாம்பிள், ரெவென்யூ ஃபோக்கஸ்ட் ஆட்ஸ். இப்போ உங்களோட ஆட் கிரியேட்டிவ், நீங்க கிரியேட் பண்ற ஆட் கிரியேட்டிவால அவங்களுக்கு 5 lakh 10 lakh rupees சேல் வருதா, அந்த ஆட் கிரியேட்டிவ்க்கு அவங்க கண்டிப்பா ஒரு பெரிய அமௌண்ட் கொடுப்பாங்க. திரும்பவும் யார் அந்த ஆடை வேணாம்னு சொல்லுவாங்க? கண்டிப்பா யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பட் இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவாங்க. பேக்கேஜ் யுவர் சர்வீஸ் இன்டு a ரிசல்ட் ட்ரிவன் ஆஃபர். பாருங்க, நீங்க ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் 10 சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணி தரேன், ப்ளஸ் உங்களோட ஒரு ஆட் மேனேஜ் பண்றேன்னு சொன்னா கிளைண்ட் அவங்களாலே கூட பண்ணிக்க முடியும். இன்ஸ்டன்ட் நீங்க என்ன பண்ணணும், உங்களோட ஆட் கேம்பெயினை நாங்கள் மந்த்லி 10 lakh சேல்ஸ் வரைக்கும் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆஃபர். இதுக்கு கண்டிப்பாக கிளைண்ட் நோ சொல்லவே முடியாது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். பாருங்கள், எப்பயுமே உங்களோட லிஸ்ட்டை நீங்கள் கொஞ்சம் பெருசாக சொல்லணும். ஜஸ்ட் உங்களுக்கு ஆட்ஸ் ரன் பண்ணுறோன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு நாங்கள் ஃபனல் பில்டிங் பண்ணுறோம், உங்களுக்கு நாங்கள் இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுறோம், உங்களுக்கு மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணுவோம், நாங்கள் கண்டென்ட் ரைட்டிங், காப்பி ரைட்டிங், இந்த மாதிரி எல்லாமே எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஆஃபரை பெருசாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ தட் கிளைண்ட்டுக்கு இது ஒரு பெரிய வேலைன்றது தெரியணும் அவங்களுக்கு. அண்ட் ஃபைனலி, யாருக்கு தான் ஃப்ரீ போனஸ்ன்ற வார்த்தை பிடிக்காது? நீங்கள் எவ்வளோ பெரிய டிஸ்கவுண்ட் கொடுத்தாலுமே ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு அது ஈக்குவல் ஆகாது. நீங்கள் என்னடா ₹1,00,000 பேக்கேஜ் நீங்கள் 50,000 கொடுத்தாலுமே நோ, அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. இதுவே நீங்கள் ₹1,00,000 சேம் அவங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு சில விஷயம் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி தரோம்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது எல்லாமே சேர்ந்து நீங்கள் ஒரு பேக்கேஜை கன்வெர்ட் பண்ணாலுமே அது ஒரு ரிஸ்க் ரிவர்சல் கேரண்டியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை இது எதுவுமே நடக்கலன்னா நீங்கள் எங்களுக்கு பே பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி விஷயம்லாம் ஸ்ட்ராங்காக உங்கள் கிளைண்ட் ஞாபகம் வச்சுக்குவாங்க. அண்ட் எல்லா விஷயமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க, எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு தயவு செஞ்சு இந்த ஒரு மிஸ்டேக்கை மட்டும் பண்ணிடாதீங்க. ரீசனபிளாக இருக்கணும் உங்கள் ப்ரைஸ். நீங்கள் ஆஃப்டர் ஆல் நான் சொன்னது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கின்னு நீங்கள் ஒரு ப்ரைஸை கரெக்டாக, அதுக்கு மார்க்கெட்டில் இருக்கிற வேல்யூவே அதுக்கு ஒரு 50,000னா நீங்கள் அந்த சர்வீஸ்க்கு 2.5 lakh சார்ஜ் கண்டிப்பாக பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. பண்ணால் கூட யாரும் வாங்க மாட்டாங்க. இது எல்லாமே யூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் ஆஃபரை கிரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கிற அளவுக்கு புரியும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் என்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.